முன்னொரு காலத்தில் ஒரு அமைதியான கிராமத்தில் அர்ஜுன் என்ற ஒரு எளிய விவசாயி வாழ்ந்து வந்தார். தினமும் அதிகாலையில் எழுந்து தன் வயலுக்குச் செல்வார். அவர் தனது வயலை நன்கு கவனித்துக் கொள்வார். இருப்பினும் அவர் தனது வேலையில் மகிழ்ச்சியோ அல்லது திருப்தியோ இல்லாது இருந்தார். ஒரு நாள் காலை அவர் தனது வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு மென்மையான குரல் மலர்களிலிருந்து எதிரொலித்தது. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். அதாவது, சூரியனை தேடும் இந்த மலர்களைப் போல தெய்வீகத்தின் பாதங்களை தேடுபவர்கள் இந்த பூமியில் தங்கள் வாழ்க்கையை நெடுங்காலம் மகிழ்ச்சியாக வாழ்வர். இந்த குரலின் விளக்கத்தை அறிந்த அர்ஜுன் தினமும் அதிகாலை எழுந்து கோயிலுக்குச் சென்று கடவுளை வணங்கிவிட்டு அதன் பின் தன் வயலுக்குச் செல்லும் பழக்கத்தை கொண்டார். இவ்வாறு தினமும் தெய்வத்தை வணங்கிவிட்டு செய்யும் காரியத்தால் அர்ஜுனுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைத்தது. அர்ஜுன் தனது ஊர் மக்களுக்கும் இந்த குரலின் விளக்கத்தை கூறி ஊரில் உள்ள மற்றவர்களையும் வழிநடத்தினான். அதனால் தெய்வீகத்தின் பாதங்களை தழுவியவர்கள் தங்கள் மண்ணுலக வாழ்வில் செழித்து நீண்ட மற்றும் வளமான வாழ்வை வாழ்ந்தனர். இந்த கிராமம் அமைதி மற்றும் வளம் நிறைந்த புகலிடமாக மாறியது. இது நம்பிக்கை மற்றும் பக்தியின் சக்திக்கு சான்றாக விளங்கியது.